ஐயா சிவாய நம்ம ஐயா அருணாசல சிவா ஓம் நமச்சிவாய. நான் பேசுறேன். ஆமா சாமி. உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். நமச்சிவாயம். நல்லா இருக்கீங்க சந்திச்சு. ஓம் நமச்சிவாய. இன்னைக்கு வாய்ப்பு நல்லா கிடைச்சிது. அருணாசல சிவா. நீங்க சரணாகதி ஆகி வந்து தங்கிட்டீங்க. உண்மை சாமி. இப்ப வந்து கிரிவலத்திலே இருக்கிறீங்களா அல்லது மலை மேல போய் ஏதாவது பூஜை எல்லாம் பார்த்துருக்கீங்களா? அங்கெல்லாம் போய் தவம் பண்ணிருக்கீங்களா? மலை மேல உள்ள ஆசிரமத்தெல்லாம் பார்த்து அதில் ஏதாவது இல்லை அங்கே ஏதாவது புதுசா ஏதாவது இருக்குங்களா? இல்லை அடிக்கடி போறீங்களா? சரி சாமி. நான் வந்து திருவண்ணாமலையில் வந்து திருவண்ணாமலை கிரிவல பாதையில இருக்கிற அதிசயங்களும் சிலது நம்ம பார்க்குறோம். திருவண்ணாமலை மலை வந்து மிக அற்புதமான மலை. சித்தர்கள் வாழ்ந்த மலை. சித்தர்கள் வாழ்ந்த மலையில் உள்ள குகைகளில் அவர்களுடைய ஆன்மாக்கள் இன்றும் நிறைந்திருப்பதால் அங்கு சித்தர்கள் வாழும் அந்த குகைக்குள் சென்று நாம் தியானம் செய்யும் போது நமக்கு பல நன்மைகள், பல மனவளம் மிக 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 நிறைவாக பெறுகிறது. அதே சமயத்தில் நாம் குகைக்குள் அமரும் போது அந்த நல்ல ஒழுக்க நெறியை நாம் அங்கே குகைக்குள் அமரும் நல்ல ஒழுக்க நெறி நாம் உணர முடிகிறது. குகை என்றால் என்ன? குகை எதற்காக அமைக்கப்பட்டது? இந்த குகையில் வாழ்ந்த சித்தர்களுடைய செயல்பாடு நிலை எப்படி அப்படின்னு நம்ம உணர்றோம். அப்படி உணரும் போது இந்த குகையில யார் யார் தியானம் பண்ணாங்க, அந்த ஆன்மாக்கள்லாம் இங்க இருக்குது. அந்த ஆன்மாக்கள்லாம் நம்மளை ஆசீர்வதிக்குது அந்த குகைக்குள்ள. அந்த குகைக்குள்ள அதாவது உதாரணமாக சொல்ல போனா குகை நமச்சிவாயம் எடுத்துக்கோங்க. குகை நமச்சிவாயம் திருவண்ணாமலையாரே அழைத்து வந்து திருவண்ணாமலைக்கு அழைத்து வந்தாரு. அவரை குகைக்குள் உட்கார வச்சு நமச்சிவாயம் என்ற பெயரை குகைக்குள் உட்கார வச்சு குகையில இதுல இருந்து உனக்கு குகை நமச்சிவாயம் என்ற பெயர் என்று பெயர் சுட்டினது அது வரலாறு இருக்குது. குகை நமச்சிவாயம் என்ற பெயர். அது குகை நமச்சிவாயம் என்ற குருவுக்கு வந்து ஒரு சிஷ்யர் ஒருவர் இருந்தார். அவருக்கு குரு நமச்சிவாயம் என்ற பெயர். அந்த குரு நமச்சிவாயம் குகை நமச்சிவாயத்திற்கு தொண்டு செய்து கொண்டிருக்கும் போது அவருக்கு மிகப்பெரிய நாணம் கிடைத்தது. அந்த நாணத்தில் குகை நமச்சிவாயத்தை விட சில விஷயங்கள்லாம் அற்புத விஷயங்கள்லாம் அவர் குகை நமச்சிவாயம் சொல்ல அவர் குகை நமச்சிவாயத்துக்கு ஆச்சரியப்பட்டு அவரை வந்து என்ன செய்யற, நீ வந்து இன்னிலிருந்து நீ குரு நமச்சிவாயம் இருங்க. ஐயா நீங்க குரு நான் என்ன எப்படி குருவா நினைக்கிறேன்? இல்லை, என்னை விட நீங்க விஷயங்கள் நிறைய தெரிஞ்சு வச்சுக்கோ, ஆனால் நீ குரு நமச்சிவாயமா இருக்கிறதா தப்பு இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்படி வந்து செய்யும்போது அவரை தொண்டு செய்திருக்காரு. அப்புறம் கொஞ்சம் காலம் பொறுத்து குகை நமச்சிவாயத்தின் காலம் நினைப்பு அவருக்கு வந்து அவருக்குரிய செயல்களை செய்து விருப்பாச்சா குகையில அவருக்கு இடம் கொடுக்குறாரு. விருப்பாச்சா குகையில் போய் குரு நமச்சிவாயம் அங்கே தியானம் பண்றாரு. தியானம் பண்ணி அந்த விருப்பாச்சா குகையிலே அவருடைய பிராணம் வந்து தெய்வ நிலைக்கு அடைஞ்சிருது. முக்தி நிலைக்கு அடைஞ்சிடுறாரு. அந்த குகை நமச்சிவாயம் குரு நமச்சிவாயம் குகை நமச்சிவாயத்தை ஆசீர்வாதம் பெற்று குரு நமச்சிவாயம் அங்கே விருப்பாச்சா குகைக்குள்ள வந்தால் இறைவரின் ஆசீர்வாதம் அங்கே கிடைக்கிறது. அது ரமணர் வந்து கிரிவலம் வரும்போது இதை பற்றி கேள்விப்பட்டு அவர் அந்த குகையை வந்து சிறப்பான குகையா இருக்குது, இந்த குகையை நம்ம வந்து தேர்ந்தெடுத்து அதுல ரமணர் 17 ஆண்டு காலங்கள் தியானம் இருந்தார். அங்கு ரமணன் நாடி அழகம்மையார் தாயார் வந்தார். ரமணனுடைய அவர் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவருடைய ஆன்மா அங்கே இறைநிலை அடையும் போது ரமணருக்கு வந்து தியானம் பண்ணும்போது ராஜலிங்கமா வந்து சிவபெருமான் அவருக்கு ஞான ரகசியத்தை சொன்னார். அந்த ஞான ரகசியத்தை அம்மாவுக்கு சொல்லும் போது அந்த ஆன்மா வந்து நான்நிலைக்கு போகிறதுக்கு அதை வழிவகுத்தது. அந்த அம்மா வந்து நான்நிலைக்கு போகிறத இவரை வந்து தன்னுடைய இறைப்பார்வையால் பார்க்கிற அது நான்நிலைக்கு போனது. ராஜலிங்கம் அவர் காதுக்கு ரகசியமா வந்து இந்த ரகசியத்தை வந்து அம்மாவுக்கு விட்டு அந்த புண்ணியம் அம்மாவுக்கு போய் சேருன்ட்டு அந்த ரமண பகவான் அந்த அம்மாவுக்கு அருளிச்சார். அதனால அவங்க வந்து பிறவா நிலை, அதுதான் ஆன்மா இறைநிலை சேர்வது பிறவா நிலை. அதே மாதிரி ரமணருக்கு வந்து அங்க இருந்தாலும் அவருக்கு வந்து பிராணம் வந்து
ஆஹ் அஹ் அங்கிருந்து உடல்நிலை மிகவும் நலிவுற்றதால் மலையை விட்டு கீழே வர வேண்டிய நிர்பந்தம் உண்டு. மலை அடிவாரத்தில் அவருக்கு வந்து தேவையான சிகிச்சைகள் செய்தார்கள். செய்தும் பலனில்லை. அவர் இறைவனுடைய அவருடைய காலத்தும் முடிவடையும் நேரம் வந்துவிட்டது. அந்த ஆன்மா ரமண ஆசிரமத்தின் முன்பகுதியாக ஒரு சிறு பில்டிங் ஒன்று இருக்கு, சிறு கட்டிடம். அந்த கட்டிடத்துக்குள்ள ஆன்மா பிரிந்த இடம். அந்த ஆன்மா பிரிந்த இடம் குறிச்சிருக்கோம். அங்கதான் அந்த ஆன்மா பிரிந்தது. அங்க போகும்போது ரமணாசிரமம் போகும்போது அந்த ஆன்மா பிரிஞ்ச இடத்த வழிபட்டுட்டு உள்ள போறது ரொம்ப சிறப்பு. அது வந்து ரமணர் வந்து சாதாரண ரமணருக்கு சேஷாரிக்கும் மிகப்பெரிய ஒற்றுமை உண்டு. சேஷாத்திரி வந்து ரமணரை மீட்டெடுத்தவர். குகைக்குள் வந்து அவரை வந்து ரொம்ப துன்புறுத்திட்டு போறவங்க வரவங்க துன்புறுத்தி இருந்தாங்க. பாதாளலிங்கேஸ்வரர் இருக்கும்போது அவரை வந்து ரமணா, உனக்கு இந்த இடம் உங்களுக்கு சரியில்லை, நீ வா அப்படின்ட்டு கிரிவலம் வந்து அவரை வந்து இந்த மாதிரி மலை மேலாம் வரும்போது அந்த ரமண சிவாவுடைய பாடல்களை அவர் பாடுறார். அந்த பாடல் பாடிக்கிட்டு கிரிவலம் வராங்க. அந்த அப்புறம் கடைசியில் குகையில் அவங்க உட்காந்து தியானத்தை அமர்றாரு. 17 வருஷம் கழிஞ்சும் அவர் நிலை முக்தி நிலைக்கு வந்துருச்சு சாமி. சேஷாத்திரி வந்து ரொம்ப ஞானம் உள்ள அவர் எப்படின்னா சாமி, சேஷாத்திரி பிறவி ஞானி. சின்ன குழந்தையா இருக்கும்போது பெரிய ஞானி ஆண்டவர். அவர் சேஷாத்திரி ஒரு சமயத்துல அவங்க வந்து அவர் அந்த பிறந்த வந்து இந்த இந்த என்ன கிராமம் அது, தொழுவுன்ட்டு முன்ன அதுக்கு பேர் தொழுவூர் கிராமம்ட்டு பேர். இப்போ அகரம்ட்டு அந்த பேர் மாறி இருக்கு. அந்த தொழுவூர்ல அவர் பிறந்தாரு. வரதராஜன்றவருக்கு அவங்க அப்பா பேரு. காஞ்சிபுரம் வராரு. காஞ்சிபுரம் வந்து அவங்க ரெண்டு சேஷாத்திரியும் அவங்க அம்மாவும் காஞ்சிபுரம் வந்து கொஞ்சம் சில காலம் தங்கியிருக்காங்க. அப்போ காமாட்சி அம்மன் கோயில்லையும் வரதராஜ பெருமா கோயில்ல ரெண்டு இடத்தையும் தியானம் பண்றது அவர் தியானம் பண்ணிருக்காரு. அவங்க அம்மா கூட சின்ன வயசுல போகும்போது ஒரு பொம்மை கடை பார்க்குறாரு. கிருஷ்ணர் படத்தை பொம்மை வாங்க கேட்குறாரு. அவங்க அம்மா ஒரு பொம்மையை கேட்டால் அவர் 2 பொம்மையை கடைக்காரர் கொடுக்குறாரு. அதுக்கு காசு கொடுத்தா வேணான்ட்டாரு. அப்புறம் வந்து மறுநாள் போகும்போது அந்த அந்த பொம்மை கடைக்காரர் சொல்றாரு, அந்த குழந்தை கையை பிடிச்சிக்கிட்டு, இந்த குழந்தை கை ரொம்ப தங்கமான கை, நேற்று ஒரு பொம்மை வாங்கினது எனக்கு 1000 பொம்மை வித்தது அப்படின்னு சொன்னாரு. அவருக்கு வந்து நாணயங்கள் இருக்கிறது வந்து அவரும் உணர்ந்தாரு. அவருக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே அவரு நாணமா இருந்ததால அவருக்கு வந்து அங்கிருந்து போலூர் காஞ்சிபுரத்துல இருந்து திரும்ப போலூர்ல கொஞ்ச நாள் இருந்தாங்க. போலூருக்கு வந்து கொஞ்ச காலம் கழிச்சு தான் திருவண்ணாமலைக்கு. எப்படின்னா அவங்க அம்மா வந்து உயிர் பிரியும்போது அருணாசலான்ற வார்த்தையை சொல்லிக்கிட்டு உயிர் பிரியுது. அந்த அருணாசலன்ற உயிர் சேஷாத்திரி அம்மா சொல்லும்போது மரகதம் அம்மாள் அவங்க அம்மா பேர். மரகதம் அம்மா உயிர் பிரியும்போது என்னடா இது அருணாசலான்னு அம்மா சொல்றாங்க, என்ன என்ன இது அருணாசலம் எங்க இருக்குது அவர் யோசிக்கிறாரு. யோசிக்கும் போது அவர் ஞான முக்தியில திருவண்ணாமலை தாண்டு அவர் உணர்ந்தாரு. திருவண்ணாமலைக்கு வராரு. வரும்போது ரமணனை சந்திக்கிறாரு. ரமணன் வந்து முருகன் தான் சொல்லுவார். அவரு நான் சக்தியினுடைய அம்சம்ட்டு சொல்வாரு. முதல்ல வந்து சக்தியை நிறைய வழிபடுவார் சேஷாத்திரி. அதுக்கப்புறம் வந்து சிவனோட ஆன்ம ரீதியா சிவனை வழிபட்டாரு. சேஷாத்திரி என்றவர் வந்து சாதாரண இல்லை, மிகப்பெரிய ஞானி. அவர் வந்து ஒருத்தர் பார்க்கும்போதே அவரை பத்தி வரலாறு அப்படி இப்படி சொல்லுவார். எப்போதுமே சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பார். யாருமே எந்த ஆசையும் பட மாட்டாரு. அவர் பாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டே வர்றாரு. கிரிவலம் வந்து 1,00,000 முறைக்கு மேல அவர் கிரிவலம் சென்றிருக்காரு. சேஷ சுவாமிகள் கிரிவலம் சென்று முடியாத தருணத்தை தியானத்தில் அமர்ந்து தன்னுடைய அங்கேயே அவருடைய தெய்வ நிலைக்கு அவர் ஆளானார் சாமி. சேஷாத்ரி சன்னதிக்குள்ள போகும்போது முதல்ல விநாயகர் கோயிலும் விநாயகரும் நாகம்மாவும் இருப்பாங்க. அந்த ரெண்டும் அந்த அந்த இடத்தாண்ட ஒரு அரச மரமும் ஒரு வேப்ப மரம் இருக்கும். அரச மரமாக சிவனாகவும், வேப்ப மரம் சக்தியாகவும் அங்கே அங்கே நிலைத்திருக்காங்க.
அந்த இடத்த நம்ம வழிபட்டுட்டு தான் உள்ள போகணும். அது சிறப்பு. அந்த கோயிலுக்குள்ள சேஷாத்திரிக்குள்ள போகும்போது சுத்தி வரும்போது அந்த உள்ள வந்து சக்கர அர்த்தநாரீஸ்வரர் சக்கரம் இருக்குது. அந்த சக்கரத்தை நமஸ்கரிச்சு போனா நல்ல புண்ணியங்கள் கிடைக்கும். நம்ம வினைப்பயன்கள் நம்ம தீரும். ஆனா வந்து அந்த சக்கரத்தை முக்கியமா வழிபடணும். அதே மாதிரி அந்த கிருஷ்ணர் சேஷாத்திரி வழிபட்டதால அந்த கிருஷ்ணர் அங்க ஒரு கிருஷ்ணர் பொம்மை வச்சிருப்பாங்க. அதையும் வழிபட்டு போனா அது சிறந்த ஆசீர்வாதம் கிடைக்கும் சாமி. நானுமே இருப்பிடமா இருந்தா சேஷாத்திரி. குரு நமச்சிவாய. மெய்ஞான சித்திரக்குடி நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.